அந்த கேஸ் நம்ம விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னன்னா, அதுல நம்ம பேனிக் வேண்டாம். நான் இன்னைக்கு ஸ்கூல் காலையில இருக்கிறேன், உங்களும் முன்னாடி இருக்கிறோம். ஸோ அப்படி ஒண்ணுமே இல்லை. ஸோ அந்த கேஸ் நம்ம நேற்று ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். அதுல சில விசாரிச்சுட்டு யார் இந்த மாதிரி இமெயில் எழுதிருக்காங்களோ கட்டாயமா அவங்க பிடிச்சிட்டு சரியான தண்டனை கொடுக்கலாம். தேங்க்யூ. அந்த கேஸ் டீடைல் இப்போ நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன். பிகாஸ் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க, சென்சிட்டிவ் கேஸ் இருக்கு. ஸோ சரியான நம்ம பிடிச்சிடாதக்க நான் டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டேன் டீடைல்ஸ். அந்த மாதிரி நீங்க கரெக்ட் சொல்றீங்க. இந்த மாதிரி நம்மகிட்ட பழைய கேசஸ் நம்ம கையில வச்சிருக்கோம். சில கேசஸ்ல சரியான அவங்க ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. இந்த புதுசதா இருக்கு, இது யார் பண்ணிருக்காங்க, நிறைய ஸ்கூல்ல அனுப்பிட்டாங்க. சோ இந்த வேற ஆளு பண்ணிருக்காரா, கட்டாயமா நம்ம இதை நடவடிக்கை பண்ணிட்டு கட்டாயமா நம்ம அரெஸ்ட் பண்ணிடலாம், சரியான தண்டனை தரலாம். பட் நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி வந்தனா நம்ம எல்லாருக்கும் பேரண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் என்ன சார்பு அப்பீல் பண்றேன், அப்படி உடனடி பேனிக் ஆகாது. சென்னை பெருநகர் காவல்ல தமிழ்நாடு காவல் சார்பு நமக்கு ஒரு ஃபுல் சிஸ்டம் இருக்கு. ரெண்டர் சேஃப் ப்ரொசீஜர் நமக்கு BDDS டீம் நிறைய இருக்கிறாங்க. அவங்க வருவாங்க, சரியான பார்த்துட்டு அவங்க போவாங்க. So there is no need to create any panic. இது என்னுடைய ரிக்வெஸ்ட் எல்லாருக்கிட்ட. இன்னைக்கு சென்னை பெருநகர் காவல் சார்பில் ஒரு புது ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கிறோம். இது ப்ரோக்ராம் பேர் ஸ்கூல் சேஃப்டி ஜோன் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்ல என்னன்னா, சென்னை பெருநகர்ல நிறைய ஸ்கூல்ஸ் பள்ளிகள் இருக்கும். அந்த ஸ்கூல்ஸ் வெளியே குழந்தை காலையில இருந்து வருவாங்க, மத்தியானம் போறாங்க. டிராபிக் காவலர்கள் அந்த பக்கம் டியூட்டி செய்யறாங்க. பட் இது செய்யும் போது இப்போ போக்குவரத்து நம்ம டிராபிக் அதிகம் ஆயிருச்சா, அண்ட் சில பேர் அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்க வந்து டிராப் பண்ணி போறாங்க, பஸ்ஸஸ் இருக்கு. ஸோ அதுக்கு என்னன்னா, நம்ம ஏற்கனவே ரோட் சேஃப்டி பெட்ரோல் வாலண்டியர்ஸ் நம்ம கூட இருக்கிறாங்க, RSP ஆள் வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க. பட் அதை பார்த்தா தானா அது மேலே நமக்கு கொஞ்சம் உதவி வேணும். இது உதவி ஸ்கூல் வெளியே குழந்தைகள் வருவாங்க போறாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்புக்கு அண்ட் அவங்களுக்கு டிராபிக் டிசிப்ளின் இப்படி பண்ணோம்னா இது ஒரு புது திட்டம் நம்ம GCTP சார்பில் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுல என்னன்னா, பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் இருக்கிறாங்க எல்லா ஸ்கூல்ஸ்ல. அந்த பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் மூலியமா அவங்களுடைய வாலண்டியர்ஸ் கேட்டுட்டு நம்ம டிராபிக் காவலர்கள் கூட நம்ம RSP கூட எக்ஸ்ட்ரா ஆளு ஸ்கூல் வெளியே கொஞ்சம் பாதுகாப்பு டிராபிக் ரெகுலேஷன் இது பண்ணணும். ஸோ இன்னைக்கு 4 பள்ளிகள்ல இந்த ப்ரோக்ராம் நம்ம ஆரம்பிச்சிட்டோம். இது நம்ம கேந்திர வித்யாலயா IITல, இது விதோதயா ஸ்கூல் இங்கே நம்ம சென்னை சென்ட்ரல்ல, நார்த்ல செயின்ட் மேரிஸ் அண்ட் வெஸ்ட்ல SBOA. இதுல 400 பேருக்கு முதல்ல ட்ரைனிங் IIT நம்ம சென்டர்ல கொடுத்திருக்காங்க. இவங்க மாஸ்டர் ட்ரெயினர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த 400 பேர் அவங்க வேற ஸ்கூல்ஸ்ல போய் மீதி பேரண்ட் டீச்சர்ஸ் ஆளுக்கிட்ட தனியா இதை ட்ரைனிங் தரணும். ஸோ காலையில் சில டீச்சர்ஸ் அண்ட் சில பேரண்ட்ஸ் இங்கே ஸ்கூல் வெளியே வருவாங்க, நம்ம கூட அவங்க கை கொடுத்துட்டு டிராபிக் ரெகுலேஷன்ல இது ஒரு அவங்களுடைய வேலை. ஸோ இது இந்தியாவில் இந்த மாதிரி வேற திட்டங்கள் இல்லை. இது நம்ம GCTP உடைய ஒரு புது இனிஷியேட்டிவ் இருக்கு, நம்ம சென்னை பெருநகர் காவலுடைய புது இனிஷியேட்டிவ் இருக்கு. ஏற்கனவே சென்னை சிட்டில 2023ல அதை பார்த்தோன்னா 22 மேலே நம்ம டிராபிக் ஆக்சிடென்ட்ஸ் கம்மி ஆயிருச்சா, ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ் கம்மி ஆயிடுச்சா. ஸோ இந்த ஆண்டுல இந்த மாதிரி திட்டங்கள் நம்ம பயன்படுத்த இது மேலே கொஞ்சம் ஆக்சிடென்ட் ரெடியூஸ் பண்ணலாம், குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுக்கலாம், நம்ம ஏரியால டிராபிக் கன்ஜெஷன் கம்மி பண்ணிடலாம். இதுதான் நம்ம ஒரு ப்ரோக்ராம். தேங்க்யூ.